இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய இணையனுடைய அன்பு பிள்ளைகளே, அனைவரும் சொல்வோம்: இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய மறையுரை சிந்தனையினுடைய மைய தலைப்பாக தேடல், இயேசு, மையம். நம்முடைய வாழ்க்கை தேடல் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? அந்த தேடலினுடைய மையமாக, நடுநாயகமாக யார் இருக்கிறார் என்பதையும், இயேசு மட்டுமே இருக்க வேண்டும் என்பதையும் இன்றைய நற்செய்தி வாசகம் மற்றும் அரையுரை சிந்தனை வழியாக கொடுக்க ஆசைப்படுகின்றேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, குறுகிய சந்தோஷங்களுக்காக அல்லது குறுகிய ஆசைகளுக்காக அடிமைகளாக மாறிக்கொண்டிருக்கின்ற இன்றைய சமுதாயத்தில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குறுகிய மகிழ்ச்சி அல்லது குறுகிய ஆசைகளுக்கு அடிமைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதுபோல மனித வாழ்வு எவ்வாறு செல்கிறது என்றால், குறுகிய வழியில் எவ்வாறு பணம் சம்பாதிப்பது, அல்லது குறுகிய வழியில் எவ்வாறு பதவியை பெறுவது, அல்லது பெயரை பெறுவது, புகழை பெறுவது என்று இதை நோக்கியே அல்லது இதை மையமாக வைத்து நம்முடைய தேடல் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் யாரை தேட வேண்டும், யாரை மையமாக வைக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, உண்மையான மனித வாழ்வு என்பது இயேசுவை தேடிச் செல்வதிலும் அவரில் நிலை வாழ்வு பெறுவதுமே உண்மையான மனித வாழ்வு. இயேசுவை தேடிச் செல்வதும் அவரிலே நம்முடைய நிலை வாழ்வு முற்று பெறுதலும் அமைய வேண்டும். ஆனால் இன்றைய நற்செய்தியில் நடந்தது அதற்கு நேர்மாறாக, எதிராக நடக்கிறது. இயேசுவை தேடிச் செல்லுதலும் அவரில் நிலைவாழ்வு பெறுவதுமே முழு மனித வாழ்வாக இருக்கின்ற சமயத்தில் இன்றைய நற்செய்தியில் வேறு மாதிரியாக நடக்கின்றது. நாம் வாசிக்க கேட்டோம், உணவினை உண்ட மக்கள் மறுநாளும் இயேசுவிற்காக காத்திருக்கிறார்கள். நாம் முந்தைய பகுதியில் படித்தோம் என்றால் 5000 பேருக்கு உணவு அளித்த நிகழ்வு நடைபெறுகின்றது. அந்த உணவினை உண்ட மக்கள் மறுநாளும் இயேசுவிற்காக காத்திருக்கிறார்கள். அந்த காத்திருப்போடு நின்றில்லாமல் அவர்கள் படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகமுக்கும் செல்கிறார்கள், இயேசுவை பார்த்துவிட வேண்டும் என்பது. ஆனால் இயேசு இதை அறிகிறார். ஆனால் இயேசு இதை விரும்பவில்லை, மாறாக கண்டிக்கின்றார். இயேசு இதை விரும்பவில்லை, கண்டிக்கின்றார். ஏன் தெரியுமா? மக்கள் இயேசுவை தேடியது அவருக்காக அல்ல, அல்லது இறைவார்த்தையின் மீது கொண்ட ஆர்வத்தினால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறார்கள் என்பது இயேசுவுக்கும் தெரியும். அவர் தெள்ளத் தெளிவாக அறிந்திருந்தார். உண்மையான ஒரு அன்பு, உண்மையான ஒரு வாஞ்சை என்பது இயேசுவின் மேல் அல்ல, அவருடைய வார்த்தை மேல் அல்ல, மாறாக புதுமைகள் மேல்தான் மக்களுக்கு இருந்தது. இந்த தேடல் என்பது ஒரு அற்பமான தேடல். இந்த தேடல் மக்கள் தேடினாங்க பார்த்தீங்களா, இது ஒரு அற்பமான தேடல். நிலையற்ற ஒன்றிற்காக நிலையான ஆண்டவர் இயேசுவை அவர்கள் மறந்துவிட்டார்கள். படைத்தவரை மறந்துவிட்டு படைப்பு பொருட்களின் மீது அவர்களுடைய தேடல் சென்று கொண்டிருக்கின்றது. அந்த நிலை இன்றைய நற்செய்தியில் மக்கள் பின்பற்றிய நிலை, நிலையற்றவற்றில் நாட்டம், அதே போல படைப்பு பொருட்களின் மீது நாட்டம், படைத்தவரை மறந்துவிட்டு. அந்த நிலை இப்பொழுதும் தொடர்கிறதா என்று நாம் கேள்வி எழுப்பினோம் என்றால், அந்த நிலை கண்டிப்பாக, உறுதியாக இப்பொழுதும் தொடர்கிறது. எப்படி என்று கேட்டோம் என்றால், ஆண்டவரை விட அற்புதங்கள் தான் தேவை என்ற நிலை இப்பொழுது இருக்கிறது. உண்மையா இல்லையா? இதுதான் உண்மை. ஆண்டவரை விட அற்புதங்கள் தான் தேவை என்ற நிலை இருக்கிறது. அதனால்தான் இத்தனை போலி போதகர்கள். நினச்சி பாருங்கள், எவ்வளவு போலி போதகர்கள்! கல்லை கொடுக்கறது, மண்ணை கொடுக்கறது, கயிறை கொடுக்கறது, கேசட்டை கொடுக்கறது, சேர்றது, போகிறது, எவ்வளவு போலி போதகர்கள்! இந்த அற்புதங்களை அவர்கள் அறுவடை செய்கிறார்கள். நாம் ஆண்டவரை விட்டு அற்புதங்களை தேடி செல்கிறோம் அல்லவா, அதனை அந்த போலி போதகர்கள் மூலதனமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். அதனால தான் கூட்டம் கூட்டமாக போகிறோம். எங்கே? நிலையான கடவுளை விட்டு கூட்டம் கூட்டமாக போகிறோம். பவர், சக்தி என்னென்னமோ சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார்கள். நிலையானவர் இங்கே இருக்கிறார். உறுதியாக நான் சொல்கிறேன், உண்மையானவர் 24 மணி நேரமும் நம்மோடு உறவாடி பிரசன்னமாக இருக்கிற இந்த நற்கரணை ஆண்டவரை தவிர வேறு எந்த போலி போதகர்களுக்கு சக்தி இருக்க முடியும்? அல்லது வேறு எந்த பொருட்களுக்கு சக்தி இருக்க முடியும்?
நான் உங்களோடு இருக்கிறேன், இதோ உலகம் முடியும் வரை, மத்தேயு நற்செய்தியில் வாசிக்கிறோம். என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி கடவுள் மிகப்பெரிய ஒரு கொடையை நமக்கு பரிசாக கொடையாக விட்டு சென்றிருக்கிறார். அதுதான் இந்த நற்கருணை. கண்முன்னே நாம் இதை பார்க்கின்றோம், அனுபவிக்கின்றோம். இதை உணர்ந்து கொள்ளாமல் தான் நாம் இப்படி சென்று கொண்டிருக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதனை உடல், உள்ளம், ஆன்மா என்று 3 வகையாக பிரிக்கலாம். இந்த உடல், உள்ளம், ஆன்மா, இதில் முதல் 2 உடல், உள்ளம், இந்த தேவைகளை நாம் நிறைவேற்றுவதில்தான் அதிக கவனம் செலுத்துகின்றோம். இந்த 3 தேவைகளும் நிறைவு செய்யப்பட வேண்டியதுதான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உடல், உள்ளம், ஆன்மா. ஆனால் நாம் அதிகம் கவனம் செலுத்துவது இந்த உடல், இந்த உள்ளம் மட்டும்தான். ஆன்மாவை விட்டு விடுகின்றோம். அதனால் தான் புனித அகுஸ்தினார் இவ்வாறாக சொல்வார், கடவுளே, எங்களுடைய ஆன்மா உம்மில் மட்டுமே இளைப்பாற வேண்டும். அப்படி உம்மில் இளைப்பாறினால் மட்டும்தான் எங்களுக்கு நிறைவு. கடவுளோடு என் ஆன்மா இளைப்பாறினால் அன்றி அது இளைப்பாறுதல் அடையாது என்று புனித அகுஸ்தினார் மிக தெளிவாக சொல்கின்றார். ஆமோஸ் புத்தகத்தில் வாசிக்கின்றோம், அதிகாரம் 5 இறைவசனம் 4 இவ்வாறாக வாசிக்கின்றோம், இஸ்ராயேல் வீட்டாரே, ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், என்னை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள், என்னை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்கிறார். திருப்பாடல் 105:4 இவ்வாறாக வாசிக்கின்றோம், ஆண்டவரையும் அவருடைய ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள் என்று வாசிக்கின்றோம். அதே திருப்பாடல் புத்தகம் 34 இறைவசனம் 10 வாசிக்கின்றோம், சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி கிடக்க நேரிட்டாலும், சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி கிடக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது என்று நாம் வாசிக்கின்றோம். நாம் தேடுகின்றோமா கடவுளை? ஒரு சின்ன நினைவூட்டல், ஒரு ரிமைண்டர் உங்களுக்கு கொடுக்குறேன். நாம் கடவுளை தேடுகின்றோமா? தவக்காலத்தை இப்போது தான் முடித்தோம். 40 நாட்கள் நிறைய பக்தி முயற்சிகளை எல்லாம் முன்னெடுத்தோம். கடவுளை தேடினோம், நிறைய தேடினோம். அந்த தேடல் இந்த தவக்காலம் முடிஞ்சு இந்த உயிர்ப்பின் காலத்தில் தொடர்கிறதா? நினச்சி பார்ப்போமே. இந்த 40 நாளில் கடவுளே வியக்கிற அளவுக்கு, கடவுளே ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம தேடணும், அப்படி தானே? தவக்காலத்தில் இந்த 40 நாள் பக்தி முயற்சிகள், தவ முயற்சிகளில் கடவுளே ஒரு கணம் ஆச்சரியப்பட்டு போயிருப்பார். இந்த 40 நாளில் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தேடணும். பார்த்தீங்களா அந்த பக்தி முயற்சிகள் எல்லாம்? அது இப்பொழுது தொடர்கிறதா என்று நாம் நமக்குள்ளாகவே ஒரு நினைவூட்டல் அப்படியே கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். அந்த பக்தி முயற்சிகள் எல்லாம் தொடர்கிறதா என்பதை நாம் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். வருகின்றோம், கோவிலுக்கு வருகின்றோம். எதற்காக வருகின்றோம்? கடவுளின் அதிமிக மகிமைக்காகவா வருகின்றோம்? அல்ல, பல நேரங்களில் நம்முடைய அதிமிக மகிமைக்காகத்தான் வருகின்றோம். இப்போ பங்கு தலங்கள்லாம் பார்த்தோம்னா நிறைய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பொறுப்புகள் எல்லாம் பணி செய்வதற்காகத்தான். கடவுளே சீடர்களுடைய பாதங்களை கழுவினார். நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது கடவுளுடைய அதிமிக மகிமைக்காக தாழ்ச்சியோடு செய்ய வேண்டும். நான் என்னுடைய பெருமை கௌரவம் அல்ல. ஆக சில நேரங்களில் கோவிலுக்கு வந்தும் நம்முடைய பெருமையைத்தான் நாம் தேடுகின்றோம். சரி, எப்படி தேடலாம்? எப்போ தேடலாம்? இந்த கடவுளை எப்போ தேடலாம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினோம் என்றால் நிறைய பேர் சொல்லுவோம், காலம் கடந்து தேடலாம் அப்படின்னு சொல்லலாம், துன்ப நேரத்தில் தேடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பேர் சொல்லலாம் ரிட்டையர்டு ஆன பிறகு தேடலாம், கொஞ்சம் கமிட்மெண்ட்லாம் நிறையா இருக்குது, வீடெல்லாம் கட்டணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும் பிள்ளைங்களுக்கு, ஒரு சில செட்டில்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதை முடிச்சுட்டு ரிட்டையர் ஆன பிறகு நல்லா ஹாயாக உட்காந்துக்கிட்டு தேடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கடவுளை எப்போ தேடலாம்? இப்பொழுதே, இந்த நொடியிலிருந்தே கடவுளை தேட ஆரம்பியுங்கள். இந்த நொடியிலிருந்து கடவுளை தேட ஆரம்பிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கொரோனா காலத்திலே எல்லோரும் அந்த அனுபவத்தை நாம் அனுபவித்திருப்போம். மிக கொடுமையான ஒரு காலகட்டம். ஆல் ஆஃப் அ சடன், எதுவுமே தெரியாமல் நிற்கதியாய் தன்னந்தனியாக விடப்பட்ட ஒரு காலம். அந்த நேரத்தில் முதல் 2-3 மாதங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமாக இருந்திருக்கும். லீவு, ஒன்றும் வேலை இல்லை, ஜாலியாக சந்தோஷமாக போயிருக்கோம். அதுக்கப்புறம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டோம். ஆக அப்படிப்பட்ட காலத்தில் எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம், குருமடத்தில் படித்து கொண்டிருந்தோம். கொரோனாவிற்காக குருமடம் எல்லாம் மூடியாயிற்று, வீட்டிற்கு வந்தோம். அந்த நேரத்தில் தான் அந்த கடவுளை இன்னும் அதிகமாக நெருங்கி வருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த கோவிலெலாம் பூட்டி இருக்கும், இருந்தாலும் பிரதராக இருக்கிறதுனால பங்குசாமியாட்ட சாவி வாங்கிட்டு கோவிலுக்கு போயிட்டு அந்த நற்கருணை ஆண்டவருக்கு முன்னால் அமர்ந்து
அந்த மொபைல் ஃபோனில் பாட்டை போட்டு விட்டு உட்கார்ந்து வேண்டுகின்ற பொழுது கடவுளுடைய இரக்கத்தையும் அன்பையும் அவர் எனக்காக நமக்காக செய்கின்ற அந்த அற்புதங்களையும் உணர்ந்து கொள்ள மிகப்பெரிய ஒரு காலகட்டமாக இருந்தது. அதனால் தான் அப்பொழுது கிடைத்த ஒரு அனுபவம், துன்பமாக இருந்தாலும் சரி, வெற்றியாக இருந்தாலும் சரி, வாழ்வாக இருந்தாலும் சரி, சாவாக இருந்தாலும் சரி, என் கடவுள் என்னை உருவாக்கியவர் வழி நடத்துவார் என்ற ஒரு தேடல் அதில் முழுமை பெற்றது. அதனால் நாம் தேடுவோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் உழைத்து கொண்டிருக்கின்றோம், ஓடிக்கொண்டிருக்கின்றோம். குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும், படிக்க வைக்கணும், கடன் பிரச்சனை, நிறைய பிரச்சனை, மன அழுத்தங்கள், நிம்மதியில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. யாருக்கு இல்லை? வீட்டுக்கு வீடு வாசல் படி போல எல்லோர் வீட்டிலும் கஷ்டம் இருக்குது. எல்லோர் வீட்டிலையும் கஷ்டம் இருக்குது. கஷ்டம் இல்லைன்னு சொல்லவே முடியாது, துன்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் துன்பம் இருக்குது, கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் கடவுளை விட்டு விலகி செல்ல வேண்டாம். சில நேரங்களில் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு கூட வராத மக்கள் இருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமைக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்காத மக்கள் இருக்கிறார்கள். நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த வேலைக்கு போய் சம்பாதிக்கிற காசை அதை விட்டுட்டு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போங்க. வாரத்தில் ஒரு நாளாவது அந்த கடன் திருப்பலி, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நீங்கள் இந்த துன்பத்தின் பின்னாலும் கஷ்டத்தின் பின்னாலும் போய்கொண்டே இருக்கின்ற பொழுது ஒன்றும் புரியாது, நிலை தடுமாறி கீழே விடுவோம். வாங்க, சற்று நேரம் கொஞ்சம் வேலைகள்லாம் விட்டு வச்சுட்டு, சீடர்கள்ட்ட இயேசு சொன்னார், நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க, போய் தனிமையான ஒரு இடத்தில் அமர்ந்து ஜெபியுங்கள், ஓய்விடுங்கள் சொன்னார். கொஞ்ச நேரம் உலக கவலைகளை எல்லாம் விட்டு விலக்கி விட்டு கடவுளிடத்திலே வாருங்கள், அமர்ந்து சற்று நேரம் ஜெபியுங்கள். ஜெபிக்க கூட வேண்டாம், நீங்கள் கடவுள் முன்னிலையில் அமர்ந்து சற்று நேரம் உட்காருங்க, ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க. எந்த ஜெப புத்தகத்தையும் எடுத்துகிட்டு போக வேண்டாம், எந்த மனப்பாட ஜெபத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டாம். சற்று நேரம் அமர்ந்து அந்த நற்கருணை ஆண்டவர் முன்னால் அமருங்கள், முதல்ல அமருங்கள். அதற்கு பிறகு உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். எப்படி வாழ்க்கையை நடத்துவது, எப்படி கடத்தி கொண்டு செல்வது என்ற ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த மக்கள் இயேசுவை தேடவில்லை, அவருடைய வார்த்தையை தேடவில்லை, அழிந்து போகின்ற உணவிற்காக தேடினார்கள். அதனால் தான் இயேசுவும் கண்டிக்கின்றார், அழிந்து போகின்ற உணவிற்காக நீங்கள் அலையாதீங்க, உண்மையானவர் நான் இங்கே இருக்கின்றேன், என்னை தேடுங்கள் என்று சொல்கிறார். ஆக எப்படி தேடுவது, எந்த வழிமுறையில் தேடுவது? ஒரு 5 காரியங்களை சொல்கின்றேன், அதை சொல்லி முடிக்கின்றேன். ஆண்டவரை நாம் தேட வேண்டும். என்ன ஒரு கைடு, எப்படி தேடலாம் என்றால், முதலாவதாக நாம் இயேசுவோடு பேச அழைக்கப்படுகின்றோம். இயேசுவோடு பேச வேண்டும். இந்த தேடலில் முதல் படி இயேசுவோடு நாம் பேச வேண்டும். எப்படி பேசுவது? தனிப்பட்ட ஜெபம். இந்த திருப்பலி ஜெபங்கள் எல்லாம் பொதுவான ஜெபங்கள். ஆனால் தனிப்பட்ட ஒரு ஜெபம், அது குடும்ப ஜெபமாக இருக்கலாம், அல்லது நாம் தனியாக அமர்ந்து ஜெபிப்பதாக இருக்கலாம். இயேசுவோடு பேச வேண்டும். தனிப்பட்ட ஜெபத்தில் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கும் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கும் மற்ற உலக காரியங்களை பேசுவதற்கு நேரம் ஒதுக்குவதை போல ஜெபத்திற்கென்று ஒரு நாள் ஒதுக்குங்கள். அது காலையில் 10 நிமிஷமாக இருக்கலாம், அல்லது மாலை வேளையில் ஒரு 10 நிமிடமாக இருக்கலாம். இயேசுவோடு பேச வேண்டும் தனிப்பட்ட ஜெபத்தில். இரண்டாவது, இயேசு பேசுவதை நாம் கேட்க வேண்டும். எப்படி இயேசு பேசுவதை கேட்பது? இறை வார்த்தையின் வழியாக கடவுள் நம்மோடு பேசுகின்றார். ஒவ்வொரு திருப்பலியிலும் கடவுள் பேசுகின்றார். அது தொடக்க வருகை பாடலிலிருந்து திருப்பலி முடிகின்ற வரை ஏதோ ஒரு இடத்தில் கடவுள் பேசுவார். அன்று வாசிக்கப்பட்ட வாசகங்களாக இருக்கலாம், அல்லது திருப்பாடல்களாக இருக்கலாம், நற்செய்தியாக இருக்கலாம், அல்லது மறையுரையாக இருக்கலாம், அல்லது திருப்பலியில் சொல்லப்படுகின்ற ஜெபங்களாக இருக்கலாம், அல்லது பாடப்படுகின்ற பாடல்களில் இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்தில் கடவுள் உங்களுக்கு அன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் வெளிப்படுத்துவார். அதனால்தான் திருப்பலியில் நாம் பார்வையாளர்களாக இருக்கக்கூடாது, பங்கேற்பாளர்களாக இருக்க வேண்டும். பல நேரங்களில் நாம் திருப்பலியில் பார்வையாளர்களாகத்தான் இருக்கிறோமே தவிர பங்கேற்பாளர்களாக இருப்பது கிடையாது. நீங்கள் பங்கேற்பாளர்களாக இருந்தீர்கள் என்றால் ஒவ்வொரு திருப்பலியும் உங்களுக்கு ஆசீர்வாதம், ஒவ்வொரு திருப்பலியிலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கடவுள் வெளிப்படுத்துவார். ஆக இயேசு பேசுவதை கேட்க வேண்டும். எப்படி என்றால் திருவிவிலியம் வாசிப்பதன் மூலமாக கடவுள் நம்மிடம் பேசுவார். மூன்றாவதாக இயேசுவை சந்திக்க வேண்டும். எப்படி சந்திப்பது? நற்கருணை ஆண்டவரை சந்திப்பது தான். அது திருப்பலிக்கு முன்பாக இருக்கலாம், அல்லது திருப்பலி முடிந்த பிறகாக இருக்கலாம். நாம் திருப்பலி தொடங்குகிறது என்றால் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வரணும், இல்லை நேரம் இல்லை, திருப்பலி முடிந்த பிறகு ஒரு 10 நிமிஷம் அமர்ந்து, அதைத்தான் நான் சொன்னேன். இந்த நற்கருணை ஆண்டவரிடத்தில் நீங்கள் எந்த ஜெபத்தையும் ஜெபிக்க வேண்டாம், அமருங்கள், இயேசுவோடு பேசுங்கள், இயேசுவை சந்திக்க வேண்டும், அந்த நற்கருணை ஆண்டவரை சந்திக்க வேண்டும். நான்காவதாக இயேசுவோடு உடனிருக்க வேண்டும். எப்படி இயேசுவோடு உடன் இருப்பது? திவ்ய நன்மை உட்கொள்வதன் மூலமாக நாம் இயேசுவோடு உடனிருக்க முடியும். முழு திருப்பலி பங்கெடுத்து அந்த திவ்ய நன்மையை நாம் நம்முடைய உள்ளத்தில் வாங்க வேண்டும்.
இயேசுவோடு உடனிருத்தல் இப்படித்தான். ஆக முதலாவதாக இயேசுவோடு நாம் பேச வேண்டும். இரண்டாவதாக இயேசு பேசுவதை நாம் கேட்க வேண்டும். மூன்றாவதாக இயேசுவை சந்திக்க வேண்டும். நான்காவதாக இயேசுவோடு உடனிருக்க வேண்டும். ஐந்தாவதாக இந்த 4 காரியங்களையும் நீங்கள் செய்தீர்கள் என்றால், பேசுவதை கேட்பது, உடனிருப்பது, அவரை சந்திப்பது, இந்த 4 காரியங்களை நீங்கள் செய்தீர்கள் என்றால், இறுதியாக ஐந்தாவதாக இயேசுவின் திருவுளத்தின்படி எப்படி வாழ வேண்டும் என்பதை கடவுள் வெளிப்படுத்தி விடுவார். அந்த ஐந்தாவது தான் நம்முடைய தேடல், நம்முடைய மையம் இயேசுவில் கொண்டு சேர்க்க உதவி செய்கின்றது. ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி நமக்கு ஒரு படிப்பினை. அந்த மக்களைப் போல உண்மையானவரை, நிலையானவரை நாம் கண்டுகொள்ளாமல் உலக போக்கிலான காரியங்கள், அழிந்து போகின்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உண்மையானவரை, நிலையானவரை நாம் தேட வேண்டும். நம்முடைய தேடல் எதை நோக்கி செல்கின்றது? உலக காரியங்களா அல்லது ஆண்டவரை நோக்கியா? ஆண்டவரா அல்லது அற்புதங்களா என்று நாம் சிந்திக்க வேண்டும். அதை நோக்கிய நம்முடைய தேடல் தொடர்ந்து நடைபெறட்டும். நம்முடைய வாழ்வின் மையமாக, உச்சமாக ஆண்டவர் இயேசு மட்டுமே இருக்கட்டும். அவர் நம்மை வழிநடத்துவார். ஆமென்.